புதுச்சேரி செஞ்சி சாலையில் வைத்திக்குப்பம் மீனவ பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தெற்கு பகுதியில் 80 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் நூலகம், குழந்தைகளுக்கு பார்க், மீன்வலை உலர்த்தும் கூடம் அமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் அப்படி ஏதும் ஏற்படுத்தப்படவில்லை. இந்த இடம் ஹோம்ஸ்டே என்ற பெயரில் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இது வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இடத்தினை மீட்டு அரசு உறுதியளித்தபடி நூலகம், பார்க், மீன்வலை உலர்த்தும் கூடம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வைத்திக்குப்பம் மீனவ பெண்கள் செஞ்சி சாலை ஜிப்மர் கிளை மருத்துவமனை எதிரே சாலை மறியலில் ஈடுபட திரண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த முத்தியால்பேட்டை இன்ஸ்பெக்டர் தனசேகர், சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மீனவ பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நூலகம், மீன்வலை உலர்த்தும் கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என உறுதியளித்தார். அதை ஏற்று மீனவ பெண்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதுகுறித்து அந்த பகுதியை சேர்ந்த மீனவ பெண்கள் கூறும் பொழுது, இந்த இடத்திற்கு போராடிய ஒருவர் மர்மமான முறையில் இருந்தார். இதனால்தான் பாதுகாப்பு பருதி ஆண்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டாம், பெண்கள் மட்டுமே பங்கேற்கிறோம் என்று சொல்லிவிட்டோம் என்று பகிரங்க தகவல்களை தெரிவித்தனர்.